இன்றையோடு லஞ்சத்தை விட்டுருங்க. அது உங்களுக்கு கேடு, அது தீமை. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இது வரப்போகிறதில்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த அநேக அற்புதம் காலைதோறும் ஒரு ஷார்ட் மெசேஜ் கேட்குறீங்க. அற்புதம் நீங்கள் மேகசின் வழியாக தெரிஞ்சுக்கிடுங்க, சோஷியல் மீடியாவில் தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறார். அவர்களை மிகுதியாக ஆசைப்பார். உங்கள் வேலைகள், உங்களுடைய தொழில்கள், வியாபாரங்கள் அனைத்தையும் அவர் ஆசைப்பார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பரிதானம் வாங்காதிருப்பாயா. பரிதானம் அப்படின்னு ஷார்ட்டாக சொன்னால் லஞ்சம், இல்லை அப்படின்னா ஏமாற்றி வாங்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். வேதம் தெளிவாக சொல்லுது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. யாத்ராம் 23:8. அதே போல் சங்கீதம் 15:5 உன் பணத்தை வட்டிக்க கொடாமல் குற்றமில்லாத விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. லஞ்சம் இன்றைக்கி நம்ம வாழ்கிற உலகத்தில் லஞ்சம் பெருகி போயிட்டு. நான் ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு போனேன். தெரியாமல் என்னுடைய பாஸ்போர்ட்டை என்னுடைய ஹோஸ்ட் வீட்டில் வச்சுட்டு என்னை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டார். அப்போ ஏர்போர்ட்டில் என்னுடைய பாஸ்போர்ட்டு காணோம். அதை அப்ளை பண்ணால் நம்ம எங்கே தங்கணும்னு சொல்லி உடனே அங்கே ஃபோன் பண்ணி, ஐயா என்னுடைய பாஸ்போர்ட் இருக்கான்னு கேடி கொடுப்பாங்க நல்ல இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ். என்னை காத்திருக்க வச்சுட்டான். இப்போ எனக்கு ஒன்றுமே பணத்தில்லை, என்ன சேர்த்தில்லை. என்னை அழைத்தவரும் ஒரு பாஸ்போர்ட் தேடி வந்தார். என்ன பிரதர் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னு கேட்டார். இந்த மாதிரி ஆச்சுப்பா, அந்த பாஸ்போர்ட்டில் இமிக்ரேஷன் பேப்பர் காணும் அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை பிரதர், ஒரு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னார். நான் உட்காந்தேன். இவர் என்ன பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரில. உடனே கொடுத்தா எனக்கு அந்த இமிக்ரேஷன் கார்டு இல்லாமலே கொடுத்தா. அப்புறம் அவர் வர முடியாதுல்ல. அப்புறம் அவர் எனக்கு மெசேஜ் அனுப்புவோன்னு சொன்னார். தேங்க்யூப்பா சொல்லும்போது, பிரதர் எல்லாம் $100 பிரதர், $100 கொடுத்தேன், காரையும் வாச்சிட்டு அப்படின்னார். இன்றைக்கு பாருங்கள், உலகம் முழுதும் பரிதானம் வாங்குறாங்க இல்லையா. அநியாய வட்டி கொடுக்கறது, லஞ்சம் வாங்கிறது, இது எல்லாமே பொருளாசை. இருக்கிற சம்பளம் போதும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி வேலைக்கு சூஸ் பண்ணும்போது லஞ்சம் வாங்கவே கூடாது. ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது. தப்புனா தப்பு. ஒரு என்னுடைய காலத்தில் நான் யாருக்கும் லஞ்சம் கொடுத்து கிடையாது. ஏன்னா வேலை என்னை தேடி வரும். எங்கே போனாலும் சரி, அனஸ்ராவா வேர்ல்டு ஃபஸ்ட் மார்க் எடுத்துருக்கான், கோல்டு மெடல் எடுத்துருக்கா, அவனை கூப்பிடுங்க அப்படிமா. ஆனால் எனக்கு அந்த லஞ்சம் மட்டும் பிடிக்காது. எப்படி நம்ம லஞ்சம் பரிதானம் வாங்குகிறோம்? பொருள் ஆசைக்கு சாய்ந்து. 1 சாமுவேல் 8:3 பொருள் ஆசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். நிறைய ஓனர்ஸ் பார்க்குறோம், அவங்க லஞ்சம் வாங்குறது கிடையாது. ஸோ இதை நம்ம கடைபிடிப்போம். சரியா? நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கும்போது எச்சரிக்கையாக எந்த காரியம் நடத்துங்கள். உங்கள் தேவனாய கர்த்தருடைய அநியாயமும் முகதாட்சணையும் இல்லை, பரிதானம் எடுத்து செல்லாது. ஹை ப்ரொஃபஷனில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸு, மற்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இன்றையோடு லஞ்சத்தை விட்டுருங்க. அது உங்களுக்கு கேடு, அது தீமை. அதனால உங்களுக்கு சந்தோஷம் இது வரப்போகிறதில்ல. லட்சமாக நீங்கள் பரிதானம் சம்பாதிச்சாலும் ஒன்றையும் கொண்டு போக போகிறதில்ல. உங்கள் வீட்டில் எத்தனை நல்ல காரியம் நடைபெறாமல் தாறுமாறாக நடக்குது யோசித்து பாருங்கள். திடீர்னு உங்கள் ஜீவன் போகுது இல்லையா? சபிச்சு சொல்லலை, கர்த்தர் சொல்கிறார். ஸோ லஞ்சம் வாங்கிறத விட்டுருங்க. ஏசப்பா மனம் இறங்கி இதை கேட்கிற யாராவது பரிதானமோ லஞ்சம் வாங்கியிருந்தால் அவளுக்கு அதை மன்னித்தள்ளும். சகையை போல மனம் திரும்பி தாங்கள் வாங்கின எல்லா லஞ்சத்தை திருப்பி வாகனத்தில் கொடுக்கும்படி செய். லஞ்சமும் பரிதானம் இல்லாத ஒரு நாடாக எங்கள் நாட்டை மாற்றும், உலகத்தையே மாற்றும். உமால் கூடும். மகா பெரிய யுத்தம் வருவதாக இருக்கிறது. கொஞ்ச காலம் இன்னும் எங்கள் டைம் தாரும். உங்களுடைய சுவிசேஷத்தை செய்து ஏழை மக்களை ஆதரிக்கிற தருணம் தாரும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.